துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நீங்க எங்களை அப்பா கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்பா அந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஒரு புதிய நாளை காண கொடுத்திருக்கிற கிருபைக்காக கூட சுவாமி இந்த நேரத்துல நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இணைந்து நன்றியோடு உங்களை பாடி நாங்கள் துதிப்பதற்கு நாங்கள் அப்பா சுவாமி பிரயாசப்படுவதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்திலும் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க செய்து வருகிற, நீங்க பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளுக்காகவும், நன்மைகளுக்காகவும், ஈவுகளுக்காகவும், தயவுகளுக்காகவும் நன்றியோடு கூட தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி பலிகளை, துதியின் பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அப்பா உங்களுடைய பாத பலிகளை நாங்கள் காணிக்கைகள் ஆக்குகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல எங்களுடைய இருதயத்தை எல்லாம் அப்பா ஒருமுகப்படுத்துகிறோம். ஏக மனதோடு அப்பா ஒருமித்த மனதோடு சுவாமி உங்களை துதிப்பதற்கு அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிற தயவுகளுக்காக கூட நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த நேரத்துல நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா. பொழுதும் அப்பா சில பாடல்கள் மூலமாக உங்களை நாங்கள் துதிப்பதற்கு எங்களுக்கு நீங்க அப்பா கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆம் சுவாமி. அப்பா உங்களை தவிர நாங்க அப்பா சுவாமி வேற எங்க போக முடியும் தகப்பனே? அப்பா எங்களுக்கு உங்களை விட்டா யார் உண்டு சுவாமி? அப்பா தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் இமைகளை போல பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தானே தகப்பனே. அப்பா சுவாமி, நாங்கள்
அப்பா தாயின் அப்பா கருவில உருவாவதற்கு முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களே அப்பா சுவாமி, எங்களை அப்பா தாயினும் அப்பா தாயும் தகப்பனையும் காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறீங்களேப்பா. எங்கள் மீது நீங்க வைத்துள்ள அன்பு, கருணை, தயவு, பாசம், இரக்கம் அப்பா அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது சுவாமி. அப்பா உங்களுடைய எல்லை இல்லாத அந்த அன்பிற்கு நாங்கள் எத்தனை நாவுகள் இருந்தாலும் நன்றி செலுத்துவதற்கு போதாது சுவாமி. அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நன்றி சொன்னாலும் அதற்கு போதாதே தகப்பனே. அப்படியா எங்களை நீங்க பாதுகாக்கிறீங்களப்பா. அப்படியா எங்களை நேசிக்கிறீங்களே, எங்களை போஷிக்கிறீங்களே, எங்களை உடுத்துவிக்கிறீங்களே அப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் அநேக நேரங்கள்ல தகப்பனே அப்பா சுவாமி, நாங்கள் பாவத்திற்குள்ளாக அப்பா நாங்கள் வழி விலகி சென்ற போதெல்லாம் உங்களுடைய பாதையை விட்டு விட்டு நாங்கள் அப்பா எங்களுடைய மனம் போன போக்குலாம் நாங்கள் திசை மாறி சென்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒருபோதும் எங்களை கைவிடாத அப்பா நேசர் அப்பா. நீங்க எங்க கூடவே இருந்து அப்பா எங்களுக்கு எது சரி எது நல்லது என்று எங்களுக்கு சுட்டி காட்டி ஒரு நல்ல மேய்ப்பன் அப்பா தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துவது போல எங்களை வழிநடத்துகிற உங்களுடைய தயவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனை ஒருபோதும் நாங்கள் விழுந்து போய் விடாதபடிக்கு அப்பா சுவாமி, திசை மாறி நாங்கள் தவறான பாதைகள்ல பாவங்களுக்குள்ளாக நாங்கள் மூழ்கி போய் விடாதபடிக்கு உங்களுடைய கரமானது எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்துகிற தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் பாவியாக இருக்கிறோம் சுவாமி, ஆனாலும் எங்களை அப்பா தள்ளிடாத நேசர், எங்களை கைவிடாத நேசர் அப்பா. எங்களோடு கூட உங்களுடைய கரம் இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே எங்களை அப்பா சுவாமி பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அப்பா எங்கள் மீது சிந்தி அப்பா எங்களுக்காக உங்களுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து எங்களை விலைக்கிரயமாக நீங்க மீட்டெடுத்திருக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக, அந்த இரக்கத்திற்காக, அந்த மேலான அப்பா அன்பிற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்னுமாய் கூட சுவாமி எங்களை உங்களோடு கூட அழைத்து கொண்டு போவதற்கு அந்த பரம தேசத்திற்குள்ளாக எங்களை அப்பா சுவாமி எங்களை அப்பா கூட்டிக் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்க மீண்டுமாக எங்களுக்காக நீங்க வரப்போறீங்களே அப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீங்க பாராட்டுகிற எல்லா தயவுகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு அப்பா அந்த நேரத்துல துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கொடான கொடி நன்றி சுவாமி. நீரே பெலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே பெலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன்.
வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆம் சுவாமி. அப்பா எங்களுடைய கோட்டை, நாங்கள் நம்ப இருக்கிற அப்பா தகப்பனே, தஞ்சம், எங்களுடைய அடைக்கலம், எங்களுக்கு கண்மலை எல்லாமே நீங்க தானே சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு கண்மலையா இருந்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற அப்பா சுவாமி கிருபையினால்தான் சுவாமி நாங்கள் இப்பொழுதும் ஜீவனோடு இந்த பூமியிலே அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா உங்களுடைய கரம் அப்பா எங்களோடு கூட இராது போனால் அப்பா நாங்கள் எப்பொழுதோ அப்பா சுவாமி இந்த பூமியில இல்லாதபடிக்கு நாங்கள் நிர்மூலமாயிருப்போமே சுவாமி. அப்பா இப்பொழுதும் நாங்கள் அப்பா நிலைத்து நிற்பதற்கு காரணம் உங்களுடைய அப்பா சுவாமி உங்களுடைய பாதுகாக்கும் கரம் அப்பா எங்களோடு கூட இருப்பதனால்தான் தகப்பனே. அப்பா நீங்க எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் சுவாமி, நீங்க எங்களுக்கு தஞ்சமா கோட்டையா அடைக்கலமா இருக்கிறதுனாலதான்ப்பா எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒருபோதும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா சுவாமி நாங்கள் எந்த பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் சோர்வுகளுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு எப்பொழுதும் உங்களுடைய பலன் எங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா அதற்காக நாங்கள் இந்த நேரத்துல நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே, நாங்கள் உங்களுடைய கரத்திற்குள்ளாக அப்பா பாதுகாப்பாக இருப்பதனாலதான் சுவாமி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும், சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் ஒருபோதும் அதை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி பிடிக்கிறது சுவாமி. அப்பா ஒருவேளை நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து எங்களுடைய அப்பா தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை நினைத்து நாங்கள் ஒருவேளை எங்களுடைய இருதயத்துல அப்பா நாங்கள் சோர்ந்து போய் நிறைய நாட்கள் இருந்திருப்போம் சுவாமி. ஆனாலும் அடுத்த நிமிடம் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் அப்பா உங்களுடைய வசனங்கள் அப்பா எங்களை மீண்டுமாய் எங்களுடைய இருதயத்தை அப்பா உயிர்ப்பித்து எங்களை மீண்டுமாய் உற்சாகப்படுத்தி அப்பா சுவாமி நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு சீராக்கி கொண்டு அப்பா சுவாமி சீராக்கி கொடுக்கிற தயவிற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிர் உள்ளவைகள் சுவாமி. அப்பா நீங்க ஒரு வார்த்தையிலே அப்பா சர்வத்தையும் நீங்க படைத்தீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்கு உயிர் உள்ளது சுவாமி. அப்பா ஜீவன் உள்ளது தகப்பனே. அப்படியா இப்பொழுதும் எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக வசனங்களின் மூலமாக நீங்க பேசிக்கொண்டேதான் இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் தான் சுவாமி அனுதினம் நாங்கள் எழுந்திருந்து சுறுசுறுப்பாக நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்கு அப்பா எங்களுடைய தடைகளை தாண்டி அப்பா நாங்கள் எங்களுடைய பாதையில முன்னேறி செல்வதற்கு அப்பா எங்களுக்கு அது அப்பா ஒரு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் சுவாமி அப்பா தகப்பனே ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அப்பா எந்த வகையாக பாதுகாக்குமோ அப்படியாய் தகப்பனே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்க ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து சத்ருவின் கிரியைகளுக்கும் அப்பா சத்ருவின் தந்திரங்களுக்கும் விளக்கி அப்பா சுவாமி எங்களை நீங்க அப்பா தகப்பனே எல்லா கண்ணிகளுக்கும் விளக்கி எங்களை பாதுகாத்து அப்பா எங்களை நீங்க வழி நடத்துறீங்க. எங்களுடைய கரடுமுரடான மாறுபாடான தாறுமாறான பாதைகள் எல்லாம் நீங்க மாற்றி செவ்வையாக மாற்றி கொடுக்குறீங்க. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொரு காலை பொழுதிலும் உங்களுடைய புதுவிதமான கிருபைகளினாலே புதுவிதமான ஆசீர்வாதங்களினாலே அப்பா எங்களை நிறைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துறீங்கப்பா. அன்றன்றைக்கு தேவையான எல்லா அப்பா சுவாமி தேவைகளையும் சந்தித்து எங்களை நீங்க போஷித்து வழி நடத்துறீங்க. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தகப்பனை எப்பொழுதெல்லாம் சுவாமி நாங்கள் வழி தவறி போகிற ஆடுகளை போல நாங்கள் வழி தவறி போகிறோமோ, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில சில அப்பா தேவையில்லாத அப்பா சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத அப்பா சுவாமி எங்களுக்குள்ளாக அந்த பாவங்கள் தோன்றுகிற போதெல்லாம் சுவாமி அப்பா நாங்களும் உலக பிரகாரமாக எப்பொழுதெல்லாம் யோசிக்கிறோமோ, மாம்சத்துக்குரியவர்களாக நாங்கள் எப்பொழுதெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை சரியான பாதையில நடத்துறீங்கப்பா. நாங்கள் பாவத்திற்குள்ளாக அப்பா விழுந்து போய் விடாதபடிக்கு அப்பா சுவாமி உங்களுடைய வார்த்தைகள்னாலேயே எங்களை நீங்க வழி நடத்துறீங்கப்பா.
அப்பா. எங்களை திருத்துறீங்க சுவாமி. அப்பா, மகளே நீ சென்று கொண்டிருக்கிற பாதை தவறானது அல்லது உன்னுடைய செயல் தவறானது என்று எங்களை ஒவ்வொரு தடவையும் சுவாமி அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி 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 எங்களை நீங்க சீராக்குறீங்க தகப்பனே. சரியான பாதையில எங்களை வழி நடத்துறீங்கப்பா. ஆவிக்குரிய பாதையில அப்பா இன்னும் அழகாக தெளிவாக எங்களை நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வருகையில நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கடைவதற்கு இப்பொழுதிருந்தே எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா சுவாமி நீங்க தகுதிப்படுத்துறீங்க, ஆயத்தப்படுத்துறீங்க. உங்களுடைய வருகைக்கு எங்க ஒவ்வொருவரையும் நீங்க அப்பா சுவாமி அழைத்து கொண்டு போவதற்கு என்ன அப்பா எப்படி நாங்கள் இருக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கணும், உலக வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஞானத்தோடு இருக்கணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க பாராட்டுகிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அப்பா எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறீங்க. போக்கிலும் மரத்திலும் அப்பா உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய பலவீனங்களின் மத்தியில உங்களுடைய பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்குகிற தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்களேப்பா. நல்ல ஒரு பிரேயர் டீம்ல இணைவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. தினந்தோறும் உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை அப்பா வழி நடத்துறீங்க. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை அப்பா நீங்க இந்த பிரேயர் டீம்ல இணைக்க போகிற தயவிற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இதை பொறுப்பேற்று நடத்துற சகோதரியை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீங்க அப்பா பதில் கொடுத்து அவங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அப்பா அந்த பிரேயர் டீமை குறித்து நீங்க வைத்திருக்க எல்லா திட்டங்களையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி அப்பா. செய்தி வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. இந்த நாளின் மீதியான வேலையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.